நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தின் பயன்பெற தமிழகம் முழுவதும் சுமார் 1.63 கோடி பேர் விண்ணப்பித்த நிலையில் 1,06,50,000 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் 60 லட்சம் பேர் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டனர். அவர்களில் வங்கிக் கணக்கில் செப்டம்பர் 14ஆம் தேதி முதலே பணம் செலுத்தப்பட்டது. பல்வேறு தரப்பில் இந்த ஆதரவு தெரிவித்தாலும் ஒரு சிலர் தனக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என புலம்பி வந்தனர். இவர்களையும் இணைத்து கொள்ளும் வகையில் மேல்முறையீடு செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு இ-சேவை மையங்கள் மூலம் வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. மேல்முறையீடு விண்ணப்பங்கள் 30 நாட்கள் தீர்வு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதியதாக விண்ணப்பிக்க தவறியவர்கள் தகுதி இருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும் நிலையில் ஒரு நாள் முன்னதாக அக்டோபர் 14ஆம் தேதியே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.